ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருநாங்கூரில் இருக்கிற 11 திருப்பதி திவ்ய ஸ்தலம் தான். அதில் முதல்ல நம்ம 6 திவ்ய தேசங்களை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கோவில்னால் ஸ்ரீ குடமாடு கூத்தர், அதாவது அரிமேய விண்ணகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 29வது திவ்ய தேசம். சுவாமி கருவறையில் எப்படி இருக்காங்கன்னா, அமர்ந்த கோலத்தில் வெண்ணெய் பானையில் ஒரு காலை வைத்து காட்சி தராங்க. குடத்துடன் ஆடிக்கிட்டு வந்ததுனால இவரை குடமாடு கூத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவர்த்தன மலையையே குடையாக கொண்டவர் அப்படிங்கிறதுனாலையும் இவருக்கு குடமாடு கூத்தர்னு பேர். இதுக்கு தை மாதத்தில் கருட சேவை ரொம்ப புகழ் பெற்றது. இதில் அரினா விஷ்ணு, மேவினா தங்கி, அதாவது அரிமேய விண்ணகரத்துக்கு விஷ்ணு அவதாரத்தில் தங்கினதுனால இவ்வூர்மேய விண்ணகரம் அப்படின்ட்டு பேர் வந்தது. கோவிலுக்கு கொடிமரம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ நாராயண பெருமாள் மணிமாட திருக்கோவில். இது பார்த்தோன்னா ரொம்ப மாட கோவில் அப்படின்னே நம்ம சொல்லலாம். உயரமான இடத்துல பெருமாள் காட்சி கொடுக்குறாரு. நிறைய படிக்கட்டு ஏறி நம்ம போகிற மாதிரி, அதாவது மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு மணிமாட கோயில் அப்படின்ட்டு பேர் வந்தது. அழகிய உப்பரிகைகளுடன் கூடிய மாடங்களாக இறைவன் தோன்றியதுனால இக்கோயிலுக்கு நாராயணன் அமர்ந்த கோயில், அதனால் மணிமாட கோவில் அப்படின்ட்டு பேர் வந்தது. கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் நாராயணனும், இறைவி பேர் புண்டரீக வள்ளி தாயார் அப்படின்னு சன்னதியும் இருக்குது. இவங்கள தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இவங்க தான் அந்த தாயார். இதோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது மாடக்கோவில்னு நம்ம சொல்கிறதோட இதோட லொக்கேஷனை பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம எவ்வளோ மேலே அடுக்கடுக்காக இருக்குது. நம்ம அவ்வளோ உயரத்தில் தான் இப்போ பெருமாள் இருக்கார். அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் நாராயண பெருமாள். மணிமாட கோவிலில் ஒரு பிரசித்தி பெற்றவர். இவரும் அமர்ந்த நிலையிலேயே நமக்கு காட்சி தராங்க. மூன்றாவது பள்ளி கொண்ட ரங்கநாத திருத்தேற்றி அம்பல பெருமாள். இதில் 108 திவ்ய தேசத்தில் அம்பலம் அப்படிங்கிற ஒரே வார்த்தை கொண்ட ஒரே கோவில்னு நம்ம சொல்கிறது இந்த கோவில் தான். இது படுத்த நிலையில் இருக்கார். இரண்யாட்சசனோட போரிட்டு திருமால் வெற்றி பெற்ற கலப்பில் சிவந்த கண்களோடு படுத்தவர் தான். சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தேவி ஆதிசேஷன் அந்த போரை கண்டு பயந்து திருமாலை தரிசிக்கிறாங்க. அப்போ அதே நிலையில் படுத்த கோலத்தில் சிவந்த நிலையில் கண்களோட கூடிய அதே அந்த பொசிஷனில் நமக்கு காட்சி கொடுக்கறதுனால இவங்களுக்கு பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாள் அப்படின்ட்டு பேராக இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். படுத்த நிலையில் ஆதிசேஷனோட துணையோடு அவங்க படுத்திருக்கிற மாரி நமக்கு சிலை வடிவில் வச்சுருக்காங்க. முன்னாடி உற்சவர் சிலை அமைஞ்சிருக்கு. நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய திருநாங்கூர் செம்பொன் மலாரன், அள்ளி மலாரன் அப்படின்னு 2 பேர் நமக்கு திருமாலுக்கு. இவங்க ஹைட்டு நம்ம பார்த்தோன்னா சிறிய சைஸில் தான் இருக்காங்க. இவங்களுக்கும் பின்னாடி உற்சவர் சிலை நமக்கு அமைஞ்சிருக்காங்க. தனியாக நமக்கு இதில் தாயார் சன்னதி கிடையாது. இவங்க தான் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, திருநாங்கூருக்கு நம்ம சென்றோம் அப்படின்னாலே நம்ம மேக்ஸிமம் 7 திருப்பதி அதாவது திவ்ய தேசம் நமக்கு அங்கேயே இருக்குது. அதனால் நம்ம இவங்க தாயார் சன்னதி நமக்கு தனியாக வச்சுருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது அருள்மிகு புருஷோத்தமன் பெருமாள் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கேயும் நமக்கு கொடிமரம் கிடையாது. கருட சேவை கருடாழ்வார் இருக்கிறாங்க. இதில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் புருஷோத்தமர் பெருமாள். நம்ம மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி செல்கிற வழியில் நமக்கு திருநாங்கூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அதுலேயே நமக்கு 11 திவ்ய தேசங்கள் இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னாலே நம்ம 11 திவ்ய தேசங்களை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். தனியாக ஃபெசிலிட்டியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திவ்ய தேசத்தை சுற்றி பார்க்குறதுக்குனே தனியாக அரேஞ்ச்மெண்ட்ஸும் நமக்கு வேணுமா பண்ணிக்கலாம். அதை நம்ம கார் புக் பண்ணி வேணுமா நமக்கு கடைகளை நமக்கு சுற்றி காமிச்சிருவாங்க. நாங்கள் தனியாக போனப்போ நாங்கள் தனியாகவே ஸ்டே பண்ணிவிட்டு போய் நாங்கள் இதை பார்த்தோம். நீங்கள் வேணுமா அந்த ஃபெசிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் புருஷோத்தம தாயார் சன்னதியும் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். புருஷோத்தம பெருமாள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு புருஷோத்தம தாயார். லாஸ்ட்டு நம்ம வைகுந்தநாத பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில்லையும் இந்த கோவிலில் தான் நமக்கு தாயார் சன்னதி கிடையாது. தனியாக நமக்கு வச்சுருக்காங்க. முன்னாடியே நமக்கு குளம்லாம் இருக்குது, தீர்த்த குளம் இருக்குது. நமக்கு நைட் டைமுங்கிறதுனால அது அவ்வளோவா சரியாக தெரியல. இப்போது இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இவர் தான் வைகுந்த பெருமாள். இவங்க தாயாரோடையே நமக்கு காட்சி கொடுக்கறதுனால பின்னாடி ஆதிசேஷனோட அந்த படுக்கையோடு அவர் இருக்கிறாரு. இவரும் சிறிய உருவத்தில் உள்ள பெருமாள் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாருமே பெரிய பெருமாள் தான். மேக்ஸிமம் அந்த இதில் நமக்கு 2 இல்லைன்னா 3 பெருமாள் நமக்கு சின்ன வடிவில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க.
நீங்கள் அவசியம் சீர்காழி டு நம்ம மயிலாடுதுறை நம்ம சைடில் நம்ம வந்தோம் அப்படின்னாலே நம்ம 11 திவ்ய தேசங்களை நம்மளால் எளிமையாக பார்க்க முடியும். எல்லாமே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பக்கத்து தெருவுலையே தான் இருக்குது. அதனால் இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு திருப்பதிக்கு சென்று வந்த பெரும் பலன், அதாவது ஸ்ரீரங்கத்தையே நேராக அங்கே போக முடியாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து நம்ம தரிசித்தோம் அப்படின்னா அந்த பலன் முழுமையாக கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.